திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் ஆங்கில புத்தாண்டு திருப்புகழ் திருப்படி திருவிழா தொடங்கியது. இரவு முழுவதும் இன்று முருகப்பெருமானை தரிசனம் செய்ய திருக்கோவில் நிர்வாகம் அனுமதி. திருத்தணி அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் முருகப்பெருமானின் பிரசித்தி பெற்ற 5ஆம் படை திருக்கோவிலாகும். கந்த புராணத்தில் பாடல்களில் இத்திருத்தலத்தின் பற்றி கூறுவது மலைகளில் சிறந்தது திருத்தணிகை என்று போற்றப்பட்ட சிறப்புமிக்க திருக்கோவிலாகும். இந்த திருக்கோவிலில் 2024ஆம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டை வரவேற்கும் விதமாக இந்த கோவிலில் அமைந்துள்ள 365 படிக்கட்டுகள் தொடங்கும் சரவண பொய்கை திருக்குளம் அருகில் திருக்கோவில் நிர்வாகத்தின் சார்பில் படிக்கட்டுகளில் வண்ண மலர்கள் அலங்காரம் செய்து குத்துவிளக்கேற்றி பூஜைகள் தீபாராதனைகள் செய்யப்பட்டு பஜனை குழுவினருக்கு மாலை அணிவித்து திருக்கோவில் நிர்வாகம் வரவேற்றனர். மேலும் திரளான பக்தர்கள் முருகப்பெருமானின் இன்னிசை பாடல்கள் பாடி மலைக்கோவில் படிக்கட்டுகளில் மஞ்சள் குங்குமம் வைத்து கற்பூரம் ஏற்றி வழிபட்டு வருகின்றனர். இந்நிகழ்ச்சியில் ஆங்கில புத்தாண்டை முன்னேற்று டிசம்பர் 31ஆம் தேதி முதல் 2024 ஜனவரி 1ஆம் தேதி வரை இரவு முழுவதும் தொடர் தரிசனம் செய்வதற்கு திருக்கோவில் நிர்வாகம் சிறப்பு ஏற்பாடுகளை செய்துள்ளனர். மலைக்கோவில் முழுவதும் முருக பக்தர்கள் அரோகரா அரோகரா என்ற பக்தி கோஷத்துடன் உற்சவர் முருகப்பெருமானை வரிசையில் நின்று சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை திருக்கோவில் இணை ஆணையர் செயல் அலுவலர் ரமணி, அறங்காவலர் குழு தலைவர் ஸ்ரீதரன், அறங்காவலர்கள் மோகனன், சுரேஷ்பாபு, உஷா ரவி, மு நாகன் ஆகியோர் செய்திருந்தனர். இரவு முழுவதும் திருக்கோவில் திறந்திருக்கும் என்பதால் அதிகளவு லட்சக்கணக்கான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்ய வருவார்கள் என்பதால் 500க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் திருத்தணி மலைக்கோவில் அடிவாரம் முதல் மலைக்கோவில் வரை ஈடுபட்டுள்ளனர். 7 கிரீன் நியூஸ் செய்திகளுக்காக திருத்தணி செய்தியாளர் மணிகண்டன்.